அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று கடஹர சதுர்த்தி, அதாவது விநாயக பெருமானுக்கு உகந்த நாளாகும். இந்த அற்புதமான நன்னாளில் நாம் விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு தெய்வங்களின் வடிவங்களும் அவை வைத்துள்ள ஆயுதங்களும் கருவிகளுக்கும் ஏற்ப மாறுபடும். அது ஒவ்வொன்றிற்குமே அழகான ஒரு தத்துவம் உண்டு. விநாயக பெருமானின் வடிவ தத்துவம் என்ன, ஆன்மீகத்தில் அந்த வடிவத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விநாயகர் யானை முகம் கொண்டவர், வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண் அப்படின்னு 3 கண்களை உடையவர், முரம் போன்ற 2 செவிகளும் கொண்டவர், 4 திருக்கரங்களோடு 5வது ஒரு திருக்கரமாக தும்பிக்கையும், அக்கரங்களின் மேல் வலக்கரத்தில் அங்குசம் என்னும் யானையை அடக்கும் கருவியும், மேல் இடக்கரத்தில் பாசம் என்னும் மந்த பாசங்களால் உயிர்களை கட்டும் கயிறும், கீழ் வலக்கரத்தில் ஒடிந்த தந்தமும், கீழ் இடக்கரத்தில் மோதகமும் என்னும் பூரணம் வைத்த கொழுக்கட்டையும் கொண்டு பெரிய வயிறு உடையவராக அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். இதுவே விநாயகர் திருமேனியின் திருவடிவம். சரி, இப்போ விநாயகரோட முகத்தோட தத்துவம் என்ன அப்படின்னா, விநாயக பெருமானின் முக வடிவம்தான் ஓம், அதாவது ஓங்கார குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் பிரணவாஷரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்து மதத்தோட மூல விதை, ஆணிவேர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். அடுத்ததாக விநாயகருக்கான 3 கண்களை பற்றி பார்க்க போகிறோம். 1 வலக்கண், சூரியனை குறிக்கும். 2வதாக இடக்கண், சந்திரனை குறிக்கும். நெற்றிக்கண் அப்படின்றது அக்னி அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறது. சரி, இது விநாயகருக்கு 3 கண் இருக்கு அப்படின்றத சூர்யாக்னி லோசனன் அப்படின்ற அர்ச்சன நாமத்தின் மூலம் நாம் உணரலாம். சோம கணபதியோன முக்கண்கள் தான் சிவ அம்சமாகும். சரி, அடுத்தாப்புல விநாயகருக்கான 2 காதுகள், அதாவது விநாயகரோட அர்ச்சன மந்திரம் சூர்பகர்ணன் அப்படின்ற வாக்கியத்தில் நம்ம விநாயகருக்கு முரம் போன்ற அகலமான காது இருக்குது அப்படின்றத புரிய வைக்கும். சூர்பம் அப்படின்னா முரம் என்றும், கர்ணன் என்றால் காது என்றும் பொருள். சரி, இப்போ விநாயகருக்கான 5 கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 கரங்கள், அதாவது 4 கரங்களோட சேர்த்து தும்பிக்கை ஒன்றாக 5 கரங்களாக இருக்கே, அந்த 5 கரங்களோட அர்த்தம் என்ன அப்படின்னா, 5 கரத்தனை யானை முகத்தனை அப்படின்ற திருமந்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இது விநாயகருக்கு 5 கரங்கள் இருக்குது அப்படின்றத உணர்த்த வந்த ஒரு பாட்டு. அதாவது ஸ்ருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரிபோவம் அனுக்கிரகம் அப்படின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற 5 தொழிலாகும். இந்த செயல்களை செய்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்ற 5வருக்கும் அவர்கள் தம் செயல்களை சரியாகத்தான் செய்கின்றார்கள், முறையாகத்தான் செய்ய வேண்டும் அப்படின்றதற்கு விநாயகரே மூல காரணமாக விளங்குகின்றார் அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் இந்த 5 திருக்கரங்கள். ஒடித்த தந்தம் வச்சிருக்காரே கையில், அது எதற்கு அப்படின்னா, கஜாமுகாசுரனை அழிப்பதற்காக ஒடித்த தந்தம் தான் அது. இதை வச்சு தான் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை மேருமலையில் விநாயகர் எழுதினார். இது அனைவருக்கும் தெரியும். அசுரர்களை அழிக்கும் போது இது ஆயுதமாகின்றது, எழுதும் போதோ அதே தந்தம் எழுதுகோலாக பயன்படுகின்றது விநாயகருக்கு. இதோட அர்த்தம் அப்படின்னா, எழுத்து கல்வி ஞானத்தின் ஒரு குறியீடு, மெய்ஞானத்தை நமக்கு அருளும். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் மோதகம் வச்சிட்ருக்காரு. விநாயகருக்கு மோதகம் படைக்கிறோம் அப்படின்ற பழக்கம் இருக்குது. அது எதற்காக, ஏன் கையில் மோதகம் வச்சிட்ருக்காரு அப்படின்னா, மோதகம் அப்படின்னா பூரணம் வைத்த கொழுக்கட்டை. அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களுக்கும் சரி, எல்லா விஷயத்திற்குமே சரி, ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறை கட்டாயம் இருக்கும். ஆனால் இறைவனிடம் இருக்கும் சக்தி மட்டும் பரிபூரணமாக இருக்கும், எந்த குறையும் இன்றி. அப்படிப்பட்ட பரிபூரணமான இறைவனை நாம் உணர முடியாது. அதாவது அந்த சக்தி பிரபஞ்ச பொருள்களால் மூடி வச்சிருக்கும். இதைத்தான் பூரணம் வைத்த கொழுக்கட்டை நமக்கு உணர்த்துது. இறைவனோட சக்தி என்பது பூரணமாகும். அதை சுற்றி உலகத்தில் இருக்கும் ஒரு மாயை சூழ்ந்து மறைத்து இருக்கு. அதுதான் சிற்றின்பம். எப்படி நம்ம சிற்றின்பங்களை நீக்கி பேரின்பம் விளைகின்றதோ, அந்த நேரம்தான் நம் இறைவனின் பூரண சக்தியை பெற வேண்டிய ஒரு தருணமாகும். சரி,
அடுத்தது ஒரு கையில் அங்குசம் வச்சுட்ருக்காங்களே, எதுக்காக அந்த அங்குசம்? அந்த அங்குசம் வச்சு நம்ம யானையை தானே கட்டுப்படுத்துவோம். அது எதுக்கு விநாயக பெருமானுக்கு அப்படின்னா, நம்மை மதம் கொண்ட யானையாக மாற்றும் நமது 5 புலன்களை கட்டுப்படுத்த இறைவன் உதவுகின்றான் என்பதைத்தான் இந்த அங்குசம் நமக்கு உணர்த்துகின்றது. சரி, இதெல்லாம் போக இப்போ அடுத்ததாக கையில் பாசக்கயிறு ஒன்று வச்சுட்ருக்காரே, அது எதுக்கு அப்படின்னா, பொதுவாக மெய்ஞானியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசு என்றால் மனிதன் தான், அதாவது நம்ம தான் பசு. பசு என்றால் பாசத்தால் கட்டப்பட்டது அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. பாசம் என்ற சொல் கட்ட பயன்படும் கயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வ வல்லமை இருந்தும் கயிற்றினால் கட்டப்பட்ட ஒரு பசு சுதந்திரமாக எங்குமே செல்ல முடியாது. அதே போல் சுதந்திரமான ஆன்மாவாகிய நம்ம பந்த பாசங்கள் அப்படின்ற ஒரு கயிறால் கட்டப்பட்டு சுதந்திரமாக இறைவனிடம் போய் சேர முடியாமல் தவிக்கின்றோம். எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நமக்கு பல தரப்பட்ட தடைகளை வச்சு அதை தாண்டி வரும் வீரருக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் வேண்டும் அப்படின்னே பல விஷயமான பந்த பாசங்களை நம் கண்முன்னே காட்டி அதை தாண்டி நீ என்னை சேர வேண்டும் அப்படின்னு இறைவன் நமக்கு இடும் ஒரு கட்டளை தான் இந்த பாசக்கயிறு நமக்கு உணர்த்துகின்றது. சரியெல்லாம் இருக்கட்டும், தும்பிக்கை எதற்கு, துதிக்கை சொல்கிறோமே, அதாவது விநாயக பெருமான் 5வது திருக்கரம் தான் தும்பிக்கை. தெய்வ பலம் அதில் நிறைந்துள்ளது. இடம்புரி விநாயகராக இருக்கும்போது ஊ அப்படின்ற ஒரு விநாயக மந்திரத்தையும், வலம்புரியாக இருக்கும்போது ஓம் எனும் ஓங்காரத்தையும் தான் நாம் அதை குறிப்பிடுகின்றோம். ஓங்கார முகத்தவன் தன கணபதி. அடுத்ததாக பெருவயிறு. பெருவயிறு அப்படின்றது என்ன அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையும் அதில் உள்ள அசையும் அசையாத சொத்துக்களையும் அங்கிருந்து அவற்றை அனுபவிக்கும் மனிதன் உள்ளிட்ட பல வகை உலக உயிரினங்களையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு அகண்ட அண்டமே. விநாயக பெருமானின் அற்புத வடிவத்தின் தத்துவத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.